உலகில் பெண் வர்க்கம் 100 கோடியாம், அதிலே நீ யாரடி? சருகாய் அன்பே நான் காத்திருக்கிறேன், எங்கே உன் காலடி? மணி சரி பார்த்து தினம் வழி பார்த்து இரு விழிகள் தேய்கிறேன். பார்த்து சாராக்குட்டி, என்ன சொன்ன இப்போ? இன்னொருக்கு சொல்லுமா. இப்போ சொன்னேலடி பட்டுமா, அது இன்னொருக்கு சொல்லு. அப்பா தானே சொன்னேன், எனக்கு கேட்டுச்சு. இன்னொருக்கு சொல்லு. முத என் பிள்ளை அப்பான்னு சொல்லியிருக்கு. சரமா சொல்லு, தங்கம்ல. ஏய், பேச்ச மாத்தாத. அப்பா தானே சொன்ன, நீ எவ்வளவு அழகா சொன்ன. அப்பா எனக்கு கேட்டுச்சு. என் செல்லம் அப்பான்னு சொல்றீங்களா? பேசலாம் படிச்சாச்சு போல இருக்கே. அவ்வளோ பெரிய ஆளா வளர்ந்துட்டீங்களா? என்னம்மா என்ன தங்கம் பட்டுக்குட்டி, அப்பான்னு சொல்ற. எவ்வளோ அழகா இருக்கு கேட்கறதுக்கு. ஆனா உங்க அப்பாவுக்கு இதெல்லாம் கேட்கறதுக்கு கொடுத்து வைக்கலையே. இந்த மழலை பேச்சு, இந்த தவழ்றது, இதெல்லாம் பார்த்து சந்தோஷப்படுற இதில் உங்கள் அப்பாவும் இல்லை. அதான் உன்னே வேண்டான்ட்டாரே. நீ சின்ன குழந்தை, உனக்கு சொன்னால் என்ன புரியும்? வேண்டாம், அந்த பேச்சே வேண்டாம். இன்னைக்கு அப்பா சொல்லிட்ட, நாளைக்கு அம்மா சொல்லணும். அம்மா அம்மா. ஹேய் சரண், நடிக்காதடா. நீ நல்லா தான் இருக்க, எனக்கு தெரியும். இப்போ ஒன்றும் உனக்கு காய்ச்சல் இல்லை, பிள்ளை கிளியராக இருக்க. இங்கே பாரு, நீயும் தங்கச்சியும் சமத்து பிள்ளை விளையாடிட்டு இருப்பியான். அம்மா தைக்க போகிறேன், தூக்க சொல்லாதடா. 2 நாளாக தூக்கி தூக்கி ரொம்ப சுகம் கண்டுட்டுல, தூக்க சொல்கிறேன். அம்மா தூக்கவே மாட்டேன்னு எனக்கு 2 பேருக்கும். இன்னைக்கு பால் கூட நீங்களாக தான் குடிக்க போகிறீங்க. எடுத்து பக்கத்தில் வச்சுருவேன், குடிச்சிடணும். அம்மா 2 நாளாக ப்ளவுஸ் தைக்கலப்பா. போன மாதம் வர இருந்த நகையை விற்ற காசை வச்சு வாடகையெல்லாம் கொடுத்து செட் பண்ணி வச்சுருந்தேன். ஆனால் இந்த மாதத்துக்கு வாடகையெல்லாம் நான் இனி தான் ரெடி பண்ணணும். அந்த பாட்டி வேற கரால் புள்ளி 5ஆம் தேதினா கொடுக்கணும். அதுக்குள்ளே நான் ஏதாவது ப்ளவுஸ் தைச்சா தானே வாடகை கொடுக்க முடியும். ப்ளவுஸ் நிறைய வந்திருக்கு, 10 ப்ளவுஸ் கிட்ட இருக்குது. தைச்சு கொடுத்தா கூட ஓரளவு காசு கிடைக்கும். 2 பேரும் சத்தம் போடாமல் பேசாமல் இருந்து விளையாடணும். சும்மா தூக்கெல்லாம் சொல்லக்கூடாது. இப்போ ஊந்து வேற போகிறீங்க, அதான் எனக்கு பெரிய கஷ்டமாக இருக்குது. உட்காரக்கூடிய ஸ்டேஜ்னா கூட பெசாட்டு ஒரு இடத்துல உட்காந்துருப்பீங்க. ஊந்து போகிறது தான். நீ பாட்டு இவா ஒரு பக்கம் போன, நீ ஒரு பக்கம் போகிற. 2 பேர்த்தையும் பார்க்கவா நான் வேலையை செய்வானே தெரியலை. என்னம்மா என்ன, அம்மா தூக்கணுமா? விளையாடிட்டு தங்கச்சி கூட சரியா? அம்மாவுக்கு துணி தைக்க வேண்டியிருக்குல்ல, ஒரு 2 மணிக்கூர்ல சரசரன்னு கொஞ்சம் தைச்சிட்டு அதுக்கப்புறம் 2 இதுக்கு சாதம் ஊட்டிட்டு அதுக்கப்புறமா அம்மா டெய்லரிங் மிஷினில் இருந்துருவேன். பாரு, செல்வி அக்கா போய் 2 நாள் ஆகுது. ஒரு நாள்ல வந்துடுவேன். நாங்கள் 2 நாள் ஆகுது, இன்னும் காணும். அவள் இல்லாமல் ரொம்ப போர் அடிக்கல. உங்களுக்கு மட்டும் இல்லை, எனக்கும் தான். சாருக்குட்டி, அண்ணனை எதுவும் பண்ணக்கூடாது. நீ சரியான சைலண்ட் கில்லர்னு எனக்கு தெரியும். அண்ணன் பால் வச்சிருக்கான், அதை வாங்கக்கூடாது. நீ பாட்டு உங்ககிட்ட தந்துருக்கதான் வச்சு விளையாடணும். என்ன, அம்மா தைக்க போறேன் சொல்லிட்டேன். ஊந்து அங்கே போனேன் இங்கே போனேன்னு வச்சுக்கேன், அடி சாத்தி போடுவேன். மணி 11 ஆக போகுது. நாளைக்கு கொண்டு குழந்தைய விடுறேன்னு சொன்னாங்க, இன்னும் கொண்டு விடல. ஐயோ, குழந்தைய தூக்கிட்டு அப்படியே ஒரு ரவுண்டு போலான்னு பார்த்தா கொண்டு விட மாட்டாங்க போல இருக்கேன். நானும் 10 மணிலேருந்தே பார்த்துட்டு இருக்கேன், கொண்டு விடுவாங்களான்னு. பேசாம வீட்டில் போய் குழந்தைய தூக்கிட்டு வந்துடலாமா? சே, தனியா இருக்காங்க, நம்ம போறது நல்லதுக்கு இல்லை. பேசாம பாட்டிட்டு சொல்லிவிட்டேன். என்ன சரியான ஆளு, பாட்டி தான் குழந்தைய பக்குவமா பேசி கூட்டிட்டு வந்துருவாங்க. சரணுக்கு காய்ச்சல் எப்படி இருக்கோ, சரியா போச்சோ என்னவோ. மாத்திரை மந்திரம் அவங்க கொடுத்தாங்களா என்னன்னு தெரியலையே. அதுல பொடி வேற கொடுத்துருந்தாங்க, அப்பப்போ களை கொடுக்க சொன்னாங்க. கொடுத்தாங்களா என்னவோ. ஒரு ஃபோன் இருந்தா கூட அப்பப்போ ஃபோன் பண்ணி என்ன ஏதுன்னு கேட்டுக்கலாம். ஃபோனும் இல்லை. சரணை பார்க்கணும் போல இருக்கே. நேற்று ஃபுல்லாக சரணை வச்சு ரவுண்ட் அடிச்சாச்சு, இன்னைக்கு சாரா குட்டியை வச்சு ரவுண்ட் அடிக்கலாம். அதான் பாவம், கியூட்டா இருக்கும். குழந்தைங்க நம்மளை வந்து கஷ்டப்படுத்தும் நினைச்சு அவங்க கொண்டு விடாம இருக்காங்களோ என்னமோ தெரியலையே. இருக்கலாம், அப்படியே தான் இருக்கும். இதுக்கு பாட்டி தான் ஒரே வழி. பாட்டி, என்னப்பா என்ன வாசலே பார்த்துட்டு இருக்க? யாராவது தெரிஞ்சவது வராங்களா? இல்ல பொண்ணு எதுவும் பார்த்து வச்சிருக்கியா மருமவ? அட நீ வேற, இந்த வயசுல பொண்ணு பார்த்து தெரியுதாக? பொண்ணு பாக்குற வயசுல எனக்கு
ஏன் நீ வேற கிண்டல் பண்ணிக்கிட்டு? அந்த குழந்தைய கொண்டு விடுறேன்னு சொல்லிட்டு போனாங்க. 2 குழந்தைய கொண்டு விட்டாலும் அவங்களுக்கு ஒரு மாதிரியா தான் இருக்கும். ஒரு குழந்தையாவது கொண்டு விட்டா அப்படியே கொஞ்சம் ஊர் சுத்தலாமேன்னு பார்த்தேன். கொண்டு விட மாதிரி தெரியலையே பாட்டி. நீ போய் ஒரு குழந்தைய தூக்கிட்டு வந்துருக்கியா பையன் உங்கள்கிட்ட கேட்டுட்டு? யாயா உனக்கு என்ன கம்பு உனி கத்திரித இளவட்ட பையன்ல இப்படியே பேசுறது? நீ கண்ணை சச்சா எத்தனை பிள்ளை வந்து வரும் தெரியுமா முன்னாடி? உனக்கு தான் தெரியல உன் அருமை. போடா இப்படியே பேசிக்கிட்டு இருக்காத. சீக்கிரம் நல்ல ஒரு பொண்ணா மனசுக்கு பிடிச்ச பொண்ணா பார்த்து வீட்டுக்கு கூட்டிட்டு வா. எத்தனை காலம் தான் நானே சமைச்சு பொங்கி பொறிச்சு போட்டுட்டு இருக்கேன். ஒரு நாள் இல்லை ஒரு நாள் இந்த அப்பதான் இருக்க மாட்டேன். அப்புறம் உன்னை பார்க்க ஆள் வேண்டாமாயா? அட போ பாட்டி. உனக்கு எப்ப பாரு கல்யாணம் கல்யாணம் கல்யாணம்ட்டு. எனக்கெல்லாம் இப்ப கல்யாணம் பண்ண ஐடியாலாம் இல்ல. வேணா யாராவது குழந்தைய கொடுத்தா வளர்த்து கொடுக்கலாம். இப்போதைக்கு 2 குழந்தை பார்த்து வச்சிருக்கேன். அதை என் கையிலேயே கொடுத்துட்டாங்கன்னு வையேன், அப்படியே அதுகளையே வளர்த்துக்கிட்டு என் ஆயுசை அப்படியே ஓட்டிடுவேன். கல்யாணம் காட்சியெல்லாம் யார் பண்ணிக்கிட்டு இருக்கிறதுக்கு? ஒரு மகராசியை கட்டிக்கிட்டே என்னை விட்டு போயிட்டா. இன்னும் அடுத்த ஒரு கல்யாணமாக்கும். அவளைய வச்ச மனசுல வேற யாரையும் வைக்கிறதுக்கு இடம் இல்லை. நீ பேசினா பேசிக்கிட்டே இருப்ப. போ போய் குழந்தைய எடுத்துட்டு வா. பாருடா ஒரு நாள் இல்லை ஒரு நாள் உன் மனசு மாறத்தான் போகுது. ஒரு நல்ல பொண்ணா நம்ம வீட்டுக்கு வரதான் போற. இது நடக்குதா இல்லையான்னு பாரு. நான் கண்ணை மூடதுக்குள்ள இது நடக்கத்தான் போகுது. ஏ சாரு சாரம்மா சரணு என்னப்பா என்னையா அமைதியா இருக்கீங்க? அம்மா இல்லையாக்கும் காய்ச்சல் எப்படி இருக்குமா? பிள்ளைக்கு பரவாயில்லையா? நேற்று உங்க அம்மா ஒரு பக்கம் துடிச்சாலும் சத்தி துடி துடியா துடிச்சிட்டான். பிள்ளைக்கு என்னமோ ஏதோன்ட்டு உன்னை தேடுதாம்மா. தூக்கிட்டு வர சொன்னான். ஏ என்ன கை எடுக்க தூக்கணுமாக்கும்? என்ன ஆளெல்லாம் தெரியுது என்ன உனக்கு? அம்மா வாங்க. அம்மா வரட்டும். அம்மா வந்தா நான் கேட்டுட்டு பிள்ளைய கூட்டிட்டு போறேன். 2 வரையும் எனக்கு தூக்க முடியாது. இன்னைக்கு சரணை தூக்கிட்டு போறேன், நாளைக்கு சாருக்குட்டி. வாங்க பாட்டி உட்காருங்க. இல்லம்மா இருக்கட்டும். குழந்தைய கொண்டு விடுதேன்னு சொன்னேன்ல, இன்னும் விடலையா? அங்க இருந்து ஒருத்தன் கையா தவிச்சிட்டு இருக்கான். இன்னும் குழந்தைய காணுமேன்ட்டு வாசல பார்த்துக்கிட்டு. அதான் பாட்டி அவங்கள்ட்ட கேட்டுட்டு சம்மதம்னா தூக்கிட்டு வாங்க அப்படின்னா. குழந்தைய தூக்கிட்டு போட்டோமாம்மா. காய்ச்சல் பிள்ளைக்கு பரவாயில்லையா? மருந்து மாத்தெல்லாம் கொடுத்தியா? ஆமா பாட்டி நேற்று ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்ததுலேருந்து ஒரு மேல ஒன்றும் சுடவே இல்லை. நல்லா தான் இருக்கான். இந்தா சிரிச்சு விளையாடிட்டு இருக்கே. உங்களை பார்த்தோன்னு தூக்க சொல்றேன் பாருங்க. கூட்டிட்டு போங்க பாட்டி. நான் கூட்டிட்டு வரலான்னு நினைச்சேன். பாவம் உங்களுக்கு எதுக்கு கஷ்டம்? குழந்தைய என்ன பாடுபடுத்தும்ட்டு எனக்கு தெரியும். அது இல்லாமல் இப்போ ஊந்து வேற போக ஆரம்பிச்சிட்டாங்களா? வீட்டில் இருக்க பொருளை எல்லாம் இழுத்து எடுத்து போடுவாங்க. பாவம் நீங்களே வயசானவங்க, யாருக்குமே ஒதுக்கி எடுத்து அழகாக வச்சுருக்கீங்க. இவன் வந்தால் அவ்வளோ வாரி போட்டுருவான். அதுக்காக தான் யோசித்தேன். மற்றபடி எதுவும் இல்லை பாட்டி. குழந்தைங்கன்னா அப்படிதாம்மா. நான் பற்றி வளர்க்கல. எத்தனை குழந்தைய இந்த கையால் தூக்கியிருப்பேன். பூந்து போகிறது நேரம் அப்படி தான் செய்யும். நடக்கிற போகிறதும் எல்லாம் பிடிச்சி இழுக்கும். தூக்கிக்கிட்டே வேலை பார்க்க சொல்லும். கீழே இருக்க விடாது. குழந்தைங்கன்னா அப்படிதான். ஏய் சரணு வரையா? 2 பேர்த்தையும் இந்த பாட்டியால் தூக்கிட்டு போக முடியாதுமா. நாளைக்கு சாராவை கூட்டிகிட்டு போகிறேன். பாருங்க பாட்டி, அவனை தூக்க போறீங்க. அவனை தூக்க கூடாதான், அவளைதான் தூக்கணுமா. இந்த பொடிவாள் இருக்குதே பெரிய ஆளு. பாட்டி என்ன இன்னும் காணும்? வேண்டாம் நானே பார்த்துக்கிறேன்னு சொல்லியிருப்பாங்களோ? இருக்கலாம். சரி சரி, அவங்கள பார்த்தா அப்படி சொல்றாங்க மாதிரி தெரியலையே. சரி பாப்போம். அட சரண் வந்துட்டான். ஏய் சரண் வா 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 வா. என்னப்பா என்ன சிரிப்பு பாரு. சத்தி ரொம்ப பிடிக்குமோ? சத்தி விட தெரிஞ்சிருச்சோ? ஏய் வாடா 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 வாடா. ஒன்னாதான் தேடிட்டு இருந்தேன். என்னம்மா என்ன காய்ச்சல்லாம் சரியா போச்சா? மருந்து மாத்திரலாம் குடிச்சியா? அந்த பொடியெல்லாம் ஆக்கிட்டு இருந்தாங்களா குடிச்சியா? ரவுண்டு போக வேண்டாமா? இவ்வளோ லேட்டாக வருது. அம்மாட்ட அழுது அடம் பிடிச்சி சத்தி வீட்டுக்கு போகணும்னு கிளம்பி வர வேண்டாம்? சத்தி நல்ல இவனுக்கு ஞாபகம் சத்தி. நான் அங்கிட்ட போனாதான் உண்டு. குரல கேட்டோடனே கையில வச்சிருந்த பந்தை இறந்துக்கிட்டு தூக்குன்னு கை வச்சுட்டு நிக்கா. தங்கச்சி வாழ் இருக்குதே, இவனை தூக்கிட்டனாமா. அவனை தூக்கலையா, முகத்தை தூக்கி வச்சுட்டு இருக்குது. 2 பேர்த்தையும் என்னால் தூக்கிட்டு வர முடியுமாயா? அது இல்லாமல் அவளும் சொன்னா 2 பேரையும் முதல்ல பார்த்துக்க முடியாது, அவனை வேணா தூக்கிட்டு போங்க அப்படின்னு சொன்னா. நாளைக்கு அவளை தூக்கிட்டு வரேன். இன்னைக்கு இவன் இருக்கட்டும், நாளைக்கு அவ. அப்படி மாற்றி ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு குழந்தையும் தூக்கிட்டு வருவோம். பாட்டி ஃபோன் அடிக்கிறது சவுண்டு கேட்குதுன்னு நினைக்கிறேன். வைப்ரேஷனில் போட்டிருக்கேன், கொஞ்சம் எடுத்துட்டு வா பாட்டி. சரண் குட்டி வண்டியில் டூட்ரு போமா? இந்த ஊரையே சுற்றிட்டு வருவோம் என்ன? மத்தியானம் சாப்பாடு டைமுக்கு வந்தால் போதும். அது உங்கள் வீட்டில் நீ சாப்பிட வேண்டாம். நான் பக்குவமா பப்பு சாதம் உனக்கு ஊட்டி விடுவேன். பாட்டி அம்மா கிண்டும் செமையா இருக்கும். நல்லா அதை சாப்பிட்டு தாண்டா வளர்ந்தேன். சிரிக்கத பாரு. சிரிப்பை நீ நாள் முழுக்க பார்த்துட்டே இருக்கலாம்ப்பா. என்ன அழகா இருக்க. என்னடி என்ன தங்கம்? அக்காவையும் கூட்டிட்டு வந்திருக்கலாம். சரி தங்கச்சி இல்லை, தங்கச்சியும் தூக்கிட்டு வந்திருக்கலாம். சரி 2 பேரும் வந்துட்டாலும் அம்மாவுக்கு வீடடைக்க ஒரு மாதிரி இருக்கும்ல. நாளைக்கு தங்கச்சி,
நீ இன்னைக்கு ஆ? சத்தி போன்ல சத்தம் நின்றுடுச்சு எடுக்கிறதுக்குள்ள இந்தா. அட மாமா ஃபோன் போட்டிருக்காரு. இவ்வளோ நாள் என் ஞாபகம் இல்லை, இன்னைக்காவது ஞாபகம் வந்துச்சே. குடு பாட்டி. ஹலோ மாமா, எப்படி இருக்கீங்க மாமா? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு தான் என் ஞாபகம் வந்துச்சாக்கும். லட்சு எப்படி இருக்கா? அத்தை நல்லா இருக்காங்களா? மாப்பிள்ள உங்களுக்கு ஃபோன் போட தான் நினைப்பேன், என்ன செய்ய ஒரு வேலையா வந்துருது. அப்புறம் மாப்பிள்ள இப்போ எதுக்கு ஃபோன் பண்ணேன்னா, நம்ம லட்சுக்கு நல்ல நல்ல சம்மந்தமாக வந்துகிட்டு இருக்கு. இப்போ ஒரு சம்மந்தம் கூட வந்திருக்கு. நல்ல பையன், நல்ல கை நிறைய சம்பாதிக்கணும், கவர்மெண்ட் வேலை, கார்லாம் வாங்கி கொடுக்கலாம், 100 பவுன் நகை போடலாம், ஒரு வீடு கொடுக்கலான்னு நினைச்சிருக்கோம். உங்களை நம்பி தான், நீங்க செய்ய மாட்டீங்க. என் மகா இருந்த அந்த குடும்பத்தை எப்படிலாம் கொண்டு வந்தாலும் உங்களுக்கு தெரியும். கார் கூட நான் ரெடி பண்ணிடுவேன். ஒரு 20 பவுன் நகை இருக்கு, மீதி ஒரு 80 பவுன் நகையும் நீங்க இருக்கிற வீடையும் கொஞ்சம் கொடுத்தீங்கன்னா பிள்ளை கல்யாணத்தை பண்ணி வச்சிடலாம். ரொம்பலாம் ஒன்றும் கேட்கல, நீங்க இருக்கக்கூடிய வீடு மட்டும் நீங்க தந்தா போதும். இப்போதைக்கு நகைனாலும் அந்த வீடு அடமான வச்சுனாலும் இது பண்ணிக்கலாம். என்ன மாமா சொல்றீங்க? 100 சவரன் நகையா? கார் கூட கொடுத்துடலாம். நகை விற்கிற விலையில 100 சவரன் எப்படி கொடுக்க முடியும்? அது இல்லாமல் நீங்கள் யார்கிட்ட கேட்டு இந்த வீடை எழுதி கொடுப்பேன் நீங்கள் சொல்லலாம். இது என்னோட அம்மா அப்பா தாத்தா பாட்டி வாழ்ந்த வீடு. இது எங்கள் அம்மா அப்பாவோ இருந்த ஞாபகமாக நான் வச்சுருக்கேன் மாமா. நான் தான் அன்பு இருக்கையிலே 2 பேரும் சேர்த்து சம்பாதிச்ச இடம் இருக்குன்னு சொல்லி உங்கள் பேர்லேயே நான் எழுதி கொடுத்துட்டேனே அன்பு சாகும் போதே. மறுபடியும் இந்த வீடு கேட்டால் எப்படி மாமா? இது வெறும் வீடு மட்டும் கிடையாது, எங்கள் அம்மா அப்பா வாழ்ந்த ஞாபக சின்னம். இதை எப்பவும் யாருக்காகவும் கொடுக்க முடியாது மாமா. என்ன மாப்பிள்ள இப்படி சொல்லிங்க? ஒரு பொண்ணுக்கு 6,000 கடத்தை வாங்கினாலும் கல்யாணத்தை பண்ணலாம்னு சொல்லுவாங்க, அதுக்கு சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு பார்த்தா ஒரு வீடு, அதுவும் இத்து போன பழைய வீடு, அதை கொடுக்கறதுக்கு இவ்வளவு தூரம் இது பண்ணுவீங்க. என் பொண்ணு இருக்கையில அங்க என்னெல்லாம் உழைச்சு கொடுத்துருப்பா. எப்படி இருந்த நீங்க? என் பொண்ணு வந்ததுக்கு அப்புறம் எப்படி உங்க வாழ்க்கை மாறுச்சு? எல்லாம் மறந்துட்டீங்களா மாப்பிள்ள? என் பொண்ணு நல்லபடியா, என் பொண்ணு ஆரம்பத்திலேயே சொன்னா எனக்கு ஒரு படிச்சவனை கல்யாணம் பண்ணி கொடுங்கன்னு. நான் கேட்காம உங்க குடும்பத்துல கட்டி கொடுத்தேன். நேரம் போய் சேர்ந்துட்டா. இன்னொரு பொண்ணையும் படிக்காதவனு கட்டி கொடுத்து அவ வாழ்க்கையும் சீலிக்க சொல்லுவீங்களா? அதான் இருக்கிறது ஒரு பொண்ணு, கடங்காவல் வாங்கியாது, அவள் நல்ல இடத்துல கொண்டு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும். எனக்கு அதான் வேணும் மாப்பிள்ள. எனக்கு அதெல்லாம் தெரியாது. உங்க வீடே எனக்கு எழுதி கொடுக்கீங்க. இல்ல மாமா, பணம் காசு கேளுங்க, கடனை முட வாங்கி எதையாவது வித்தாது முதல்ல வித்து உங்களுக்கு தர்றேன். அதுக்கு நீ என் வீடை மட்டும் கேட்காதீங்க. இது எங்க அம்மா அப்பாவோட ஞாபக சின்னம். சத்தியமா என்னால தர முடியாது மாமா. நீங்க என்கிட்ட கேட்காம வாக்குறுதி கொடுத்தது உங்க மேல உள்ள தப்பு. அதுக்கு நான் எப்படி மாமா பொறுப்பாக முடியும்? மாப்பிள்ள இப்ப என்ன சொல்ல வரீங்க? என் பொண்ணு நல்ல இடத்துல வாழ்றது உங்களுக்கு பிடிக்கலையா? ஒரு பொண்ணோட வாழ்க்கை தான் சின்ன பின்னமா ஆயிட்டு, இன்னொரு பொண்ணாவது நல்லா இருக்குன்னு நினைக்க தப்பா? ஒரு அப்பாவா இருந்து நினைக்கிறது தப்பா? சொல்லுங்க. உங்களுக்கு ஒரு குழந்தை இருந்து அதை கல்யாணம் பண்ணி கொடுக்குற இது வந்தாதானே தெரியும் நல்லது கிட்டது. உங்களுக்கு என்ன தெரியும் மாப்பிள்ள? எனக்கு இப்ப அதெல்லாம் தெரியாது. உங்க வீடை தந்து ஆகணும். ஒரு 20 லட்ச ரூபா நீங்க ரெடி பண்ணி தண்ணி தான் ஆகணும். எனக்கு ஒரு வழி இல்லை. என் பொண்ணு நல்லபடியா இருக்கணும், கவர்மெண்ட் வேலை பார்க்கணும், நான் கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா இருக்கணும், என் மூத்த பொண்ணு மாதிரி வாழ்க்கை சீரழியாம நல்லா இருக்கணும்னு ஆசைப்படுங்க. அவ்வளவுதான். நீங்க இதுக்கு எதுக்கும் மறுப்பு சொல்ல மாட்டேங்க நம்புறேன். எதுக்கு மாப்பிள்ள இப்ப வீடு கொடுக்க மாட்டேன்னு சொல்றீங்க? அது வேற யாருக்காவது தேவையில்லாதவங்களுக்கு கையில போய் சேர்றத விட என் பொண்ணு வச்சுட்டு போட்டுமே. நீங்களும் கல்யாணம் பண்ண மாட்டேன்னு சொல்றீங்க, குழந்தை குட்டினும் இல்ல, உங்க ஆட்சி இறந்ததுக்கு அப்புறம் நீங்க தான். உங்களுக்கு இவ்வளவு பெரிய வீடை வச்சு என்ன செய்ய போறீங்க? அது என் மகளுக்கு கொடுங்க, அவன் நல்லபடியா பாத்துக்கிடுவா, சொத்து நம்ம பேர்ல இருக்கட்டும். மாமா, போன்ல எனக்கு இப்போதைக்கு ஒன்றும் பேச முடியாது, நேர்ல வரேன் மாமா, நேர்ல வந்து பேசலாம். வைக்கிடுமா? என்னப்பா என்னாச்சு? அன்போட அப்பா தானே, ஏதோ கோவமா பேசுன மாதிரி இருந்து. என்னையா? பாட்டி, அன்போட அப்பா தான். லட்சுக்கு மாப்பிள்ளை பார்த்துருக்காங்க, கவர்மெண்ட் ஜாப்பா. எப்படியாவது கடனை முடனை வாங்கி கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு நினைக்கிறாரு. அது தப்பு இல்லை, நம்ம தகுதி தக்கன போகிறதுக்கு தப்பே இல்லை. அது தகுதிக்கு மீறி போகிற நேரம் தான் பிரச்சனையே வருது. 100 சவரன் நகையாம், காராம், வீடாம், அதுவும் நம்ம வீடை கொடுக்குறதா அவர் பேசியிருக்காரு. எப்படி பாட்டி இந்த வீடை எப்படி கொடுக்க முடியும்? இந்த வீடு வெறும் வீடு இல்லை, இது நம்ம தாத்தா பாட்டி என் அப்பா அம்மா இவங்களோட ஞாபக சின்னமாக தான் நினச்சிருக்கேன். அதோ அந்த தூண் இருக்கல பாட்டி, அந்த தூணில் தினமும் சாஞ்சிருப்பேனே. நீ கூட கேட்பிய, இந்த தூணை விட்டா உனக்கு ஒரு இடமே கிடையாதாடான்னு. அது என் தாத்தா என்னை அணைச்சிட்டு இருக்க மாதிரியே தோணும். அதான் அந்த தூணு பக்கம் சாஞ்சிருப்பேன். இதோ இந்த செவுத்துல சாஞ்சிருப்பேன். எதுக்குன்னு சொல்லு, என் பொண்ணு மடியில் படுத்த மாதிரியே இருக்கும். அதுக்காக தான் பழைய வீடை இடிச்சு கெட்டலையான்னு நிறைய பேர் கேட்டிருக்கா. ஏன் இடிச்சு கெட்டாமல் இருக்கேன்? எனக்கு என்ன வசதி வாய்ப்பு இல்லாமையா? இது என்னோட ஞாபகம் பாட்டி, ஞாபகம். இதை எப்பவும் யாருக்காகவும் கொடுக்க மாட்டேன். அந்த எடுபட்ட பையனுக்கு என்னவா? அவன் பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னா அவன் வீட்டை கொடுக்கணும். அவன் வீடு குடி இல்லாதவனாச்சே. அப்படின்னா என்ன பேசணும்? காரை கொடுக்கேன் கப்பலை கொடுக்கேன்னு பேசணும். அதை விட்டுட்டு மருமகனுக்கு வீடு எழுதி கொடுப்பேன்னு இந்த பையனுக்கு பேசுவான். அறிவு கட்ட பையன். போ, நீ போ சக்தி, போய் 4 குடமானம் கொடு. அப்பதான் இவன் திருந்துவான். யாருக்கு வீட்டை யார் எழுதி கொடுக்கறது? இல்லை பாட்டி, எதுவுமே ஆரம்பத்திலே போய் பேசுறது நல்லது. இதை வச்சுட்டு தான் இன்னும் பிரச்சனை தான் ஆகும். நான் போய் என்ன எதுவும் போய் பார்த்துட்டு வரேன்.